ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ரோ அண்ட் இந்த காலம் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2019 ஜூலை சேல்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த 2019 ஜூலை இன்டர்செக்ட் ஆகிறது வந்து 5478 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்டெப்பாக பிரித்து நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது 2019 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 2019 பார்த்திங்க அப்படின்னா எத்தனாவது ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ கவுண்ட் பண்ணோம். ஸோ 1 2 3 4 5 2009 வந்து 5th ரோல் இருக்குது. ஸோ இங்கே 5 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் ஜூலை பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7th காலமில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த சேல்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அரே அப்படின்னு கேட்கும். ஸோ அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஆன்சர், அதாவது இந்த டேபிள் ஃபுல்லாக இருந்தால் அரே. ஸோ இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா ரோ நம்பரில் நம்மளோட ரோ நம்பர் என்னது 5 போட்டுக்கோங்க. கமா நம்ம காலம் நம்பர் 7 அதையும் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் 5478 அப்படிங்கிறது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து மேனுவலாக போடுற ப்ரொசீஜர். பட் நம்மளுக்கு எல்லா டைமும் வந்து நம்ம இந்த மாதிரி 5 இந்த மாதிரி 7 அப்படின்னு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 5 and 7 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் வந்துட்டு மேட்ச். ஸோ இப்போ மேட்ச் யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு மேட்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் லுக்கப் வேல்யூ அப்படிங்கிற பிளேஸில் நம்ம எதை தேடுறோமோ அதை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன தேடுறோம், 2019 தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ அது கொடுத்துக்கோங்க. கமா லுக்கப் அரே அப்படிங்கிற பிளேஸில் இந்த 2019 எங்கே இருக்கோ அந்த அரே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா மேட்ச் டைப்பில் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ நம்ம வந்துட்டு 0 போட்டுக்கிறோம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே 5ங்கிற ரிசல்ட் இப்போது இங்கே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போது நம்ம ஜூலைக்கு பண்ண போகிறோம். ஸோ எகெயின் மேட்ச் போட்டுக்கோங்க. லுக்கப் வேல்யூவில் நம்ம ஜூலை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா லுக்கப் அரே வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா மேட்ச் டைப் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம 0 கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 7 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்ம இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அரேங்கிற பிளேஸில் நம்ம அரே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா நம்ம ரோ நம்பர் என்ன, இந்த 5. கமா நம்மளோட காலம் நம்பர் 7. ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணால் நம்மளுக்கு அதே ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இப்போது இதை நம்ம எப்படி ஒரே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அரேங்கிற பிளேஸில் நம்மளோட டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். கமா ரோ நம்பர் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம இங்கே டைரெக்டாக இப்போ மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது மேட்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் லுக்கப் வேல்யூ என்னது, நம்மளோட இந்த இயர் சேல்ஸ். கமா லுக்கப் அரே எங்கே இருக்குது, சைடில் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா நம்மளுக்கு மேட்ச் டைப் என்ன வேணும், எக்ஸாக்டாக வேணும். ஸோ இப்போ நம்ம 0 கொடுத்துக்கிறோம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்து நம்ம காலம் நம்பருக்கும் இதே மாதிரி மேட்ச் போடணும். ஸோ இப்போது மறுபடியும் போட்டு மேட்ச் லுக்கப் வேல்யூ வந்துட்டு ஜூலை. கமா லுக்கப் அரே அப்படிங்கிறது இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணி கமா எகெயின் மேட்ச் டைப் வந்து நம்ம 0 கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போது நம்ம இண்டெக்ஸ்க்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை இப்போ க்ளோஸ் பண்ணோம். ஸோ எகெயின் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து
இப்படி என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ 2020 ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா 6979 அப்படிங்கிற ரிசல்ட்டு. இப்போ இது வந்து நம்மளுக்கு டைனமிக்காக மாறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு டேட்டா டேப் போய்க்கோங்க. அங்கே டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அலோ அப்படிங்கிற பிளேஸில் போனீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் நம்மளோட இயர் ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ராப் டவுன் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு 2018 ஜூலை வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதே மாதிரி நம்ம மந்த்தும் டைனாமிக்காக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எகெயின் டேட்டா டேப் போய் டேட்டா வேலிடேஷன் போய்க்கோங்க. சேம் இங்கே வந்து லிஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸுங்கிற பிளேஸில் நம்ம மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைனமிக்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ 2018 ஏப்ரலில் 1548 அப்படிங்கிற சேல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இதாங்க வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா. ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.